அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஒரு 3-phase டிரான்ஸ்ஃபார்மரோட ஆக்சசரிஸ் அண்ட் ப்ரொடெக்டிவ் டிவைசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல EEE சப்ஜெக்ட் வீடியோஸ் நிறைய தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த 3-phase டிரான்ஸ்ஃபார்மரோட ஆக்சசரிஸ் அண்ட் ப்ரொடெக்டிவ் டிவைசஸ் பார்க்கறதுக்காக நாம எடுத்துக்கிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். யூசுவலா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல முக்கியமான பாகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் அண்ட் சிலிக்கான் ஸ்டீல் லேமினேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய கோர்கள். இந்த 3 முக்கியமான பாகங்களை தவிர வேறு சில பாகங்கள் மற்றும் ப்ரொடெக்டிவ் டிவைசஸ் டிரான்ஸ்ஃபார்மருடன் இணைக்கப்பட்டுள்ளது. அவைகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பாருங்க, ஒரு 3-phase டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் பிரைமரி வைண்டிங் இருக்கும், செகண்டரி வைண்டிங் இருக்கும், 2 வைண்டிங் கோரில் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த 3-phase டிரான்ஸ்ஃபார்மர் ஆனது ஒரு டேங்கினுள் வைக்கப்பட்டிருக்கும், ஒரு மெட்டல் டேங்க். இந்த டேங்கினுள் ஆயில் ஆனது, கூலிங் ஆயில் ஆனது நிரப்பப்பட்டிருக்கும். பிகாஸ் கூலண்ட் ஆயில் அல்லது டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் இஸ் யூஸ்ட் டு ரெடியூஸ் த ஹீட்டிங் when the transformer is functioning. இந்த டேங்கோட இருபுறமும் பாருங்க கூலிங் டியூப்ஸ் இருக்கும். கூலிங் டியூப்ஸ் வந்து வளைத்து வைக்கப்பட்டுள்ளது. சோ அதிக எண்ணிக்கையில கூலிங் டியூப்ஸ் ஆனது அமைக்கப்பட்டிருக்கும். இது டிரான்ஸ்ஃபார்மரோட பாட்டம், இது டிரான்ஸ்ஃபார்மரோட மேல் பகுதி. டிரான்ஸ்ஃபார்மரோட மேல் பகுதியானது ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வென்ட் மூலமாக இணைக்கப்பட்டு அதனுடைய வாய்ப்பகுதியானது ஒரு ஃபனல் போன்ற அமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கும். வாய்ப்பகுதியானது கிளாஸ் அல்லது அலுமினியம் டயஃப்ராம் சவ்வு போன்ற பொருளால் வந்து மூடப்பட்டிருக்கும். மறுபக்கம் ஒரு பைப் மூலமாக கன்சர்வேட்டர் டேங்க் மற்றும் பக்கால்ஸ் ரிலே ஆனது இணைக்கப்பட்டிருக்கும். கன்சர்வேட்டர் டேங்கோட மேல் பகுதியானது ஒரு குழாயின் மூலமாக பிரீத்தருடன் இணைக்கப்பட்டு காற்றில் வெளியே காற்று உறிஞ்சவும் காற்று வெளியேற்றவும் கூடிய அமைப்பினை ஏற்படுத்தப்பட்டிருக்கும். சோ இதுதான் வந்து ஒரு 3-phase டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரோட அமைப்பு முறை. இதுல இருக்கக்கூடிய இந்த ஆக்சசரிஸ பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஆயில் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயில் வந்து வெப்பமடையும். அப்போ கோர்களில் ஏற்படக்கூடிய வெப்பம் மற்றும் காயிலில் ஏற்படக்கூடிய வெப்பத்தின் காரணமாக டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் ஆனது வெப்பமடையும். சோ அவ்வாறு வெப்பமடையக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் ஆனது கொதிநிலை அடையும் போது என்ன ஆகும்னா அது மேல் பகுதியை நோக்கி எழும்ப ஆரம்பிக்கும். சோ அவ்வாறு கொதிக்கக்கூடிய ஆயில் ஆனது இந்த இரு புறங்களில் உள்ள இந்த கூலிங் டியூப் வழியாக சர்க்குலேட் ஆகும். சோ இவ்வாறு கூலிங் ஆயில் ஆனது வெப்பப்படுத்தப்பட்ட ஹாட் ஆயில் ஆனது சர்க்குலேட் ஆகும் போது அது மீண்டும் வந்து குளிர்விக்கப்பட்ட ஆயிலாக டேங்கின் அடிப்பகுதியில் வந்து சேர்கிறது. சோ இவ்வாறாக கூலிங் டியூப்ஸ் ஆனது டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலை நார்மலான டெம்பரேச்சர்ல குளிர்விக்க பயன்படுகிறது. ஒருவேளை டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டு ஏதாவது ஃபால்ட் சர்க்யூட் ஏற்பட்டு அதிகமான வெப்பம் உருவானா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலோட மேல் பகுதியில அதிக அளவில் கேஸ் ஃபார்மேஷன் இருக்கும். சோ அந்த கேஸ் ஃபார்மேஷன் வந்து வெளியேற வழி இல்லாம இங்க அக்யூமுலேட் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ளோஷன் வென்ட் வழியா வெளியில வரும். சோ அப்படி வரும்போது இந்த கேஸ் கூட சேர்ந்து ஆயிலும் வெளியே வரும். சோ அப்படி வரும்போது என்ன ஆகும்னா அந்த அதிக பிரஷர் காரணமாக அந்த கேஸ் ஆனது இந்த கிளாஸ் அல்லது அலுமினியம் டயஃப்ராம் வந்து உடைச்சிக்கிட்டு என்ன ஆகும், வெளியே கொட்டும். சோ இவ்வாறு டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் கேஸோட வெளியேறும் போது அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஆளுங்க மேல படாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளோஷன் வென்ட் வந்து கீழ் நோக்கி அமைத்திருக்கிறார்கள். சோ இதுதான் எக்ஸ்ப்ளோஷன் வென்ட். ஒருவேளை டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் வந்து அதிக அளவுல வந்து வெப்பமாகுது அப்படின்னு வரும்போது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கொதிக்கக்கூடிய ஆயில் ஆனது வந்து என்ன ஆகும், இந்த பக்கம் வரும். இந்த பக்கம் வந்து என்ன ஆகும், இந்த கன்சர்வேட்டர் டேங்க், இது ஒரு டேங்க், இதுல வந்து பாத்தீங்கன்னா பாதி அளவு தான் ஆயில் நிரப்பப்பட்டு இருக்கும், மீதி பாதி அளவானது காற்றால் நிரப்பப்பட்டு இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் ஆனது வெப்பம் அடைந்து அதனுடைய வால்யூம்
அதனுடைய கன அளவு இன்க்ரீஸ் ஆகும். கன அளவு இன்க்ரீஸ் ஆகும்போது இங்க இருக்கிற ஆயில் வந்து என்ன ஆகுனாக்கா இங்க இருந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இங்க வந்து புஷ் பண்ணும். அப்படி புஷ் பண்ணும்போது இங்க இருக்கிற ஏர் வந்து என்ன ஆகும், இப்படி வெளியில போகும். மறுபடியும் டிரான்ஸ்பார்மர் ஆயில் ஆனது குளிர்விக்கப்படும் பொழுது வெளியில இருக்கக்கூடிய காற்றானது இவ்வாறு உள்ளிழுக்கப்பட்டு வந்து என்ன ஆகும், இந்த ஆயில வந்து கம்ப்ரஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து காற்றானது நிரப்பப்படுகிறது. சோ இந்த மாதிரி டிரான்ஸ்பார்மர் ஆயில் வெப்பமடைந்து வால்யூம் அதிகரித்து இதனுடைய ஏர வெளியே அனுப்பி மறுபடியும் வந்து வால்யூம் குறையும் போது காற்றானது உள்ளிழுக்கப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கு பேர் தான் பிரீத்திங் என்று பெயர். சோ இந்த பிரீத்திங் நடைபெறுவதற்கு உதவுதான் வந்து பிரீத்தர். கவனிங்க. இப்ப ஏன் வந்து இந்த கன்சர்வேட்டர் டேங்க்ல பாதி அளவு தான் ஆயில் இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு முறை பிரீத்திங் நடைபெறும் போதும் வெளியில இருந்து காற்றானது உள்ளே உறிஞ்சப்படும். அவ்வாறு உறிஞ்சப்படக்கூடிய காற்றுல அதிக அளவுல வந்து மாசுக்கள் மற்றும் தூசுக்கள் இருக்கும். அந்த தூசுக்களும் மாசுக்களும் தான் ஸ்லட்ஜஸ் என்று அழைக்கப்படுகிறது. சோ அந்த ஸ்லட்ஜஸ் வந்து நேரடியா டிரான்ஸ்பார்மர் டேங்க் உள்ள போகாம கன்சர்வேட்டர் டேங்க்லயே வந்து வடிகட்டப்படுகிறது. எனவேதான் கன்சர்வேட்டர் டேங்க்ல பாதி அளவு மட்டுமே வந்து ஆயிலா நிரப்பப்பட்டு மீதி பாதியானது காற்றின் மூலமாக நிரப்பப்படுகிறது. கவனிங்க. இந்த கன்சர்வேட்டர் டேங்குக்கும் இந்த டிரான்ஸ்பார்மர் டேங்குக்கும் இடைப்பட்ட பகுதியில குழாயின் மூலமாக இந்த பக்காஸ் ரிலேயானது இணைக்கப்பட்டுள்ளது. பக்காஸ் ரிலேவை பத்தி நம்ம இதை பார்க்க போறோம். இப்ப கவனிங்க. இப்போ டிரான்ஸ்பார்மர் ஆயில் கொதிநிலை அடைந்து வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இங்க வந்து ஏர் வந்து என்ன பிரீத்தர் வழியா வெளியே போகும். மறுபடியும் வால்யூம் குறையும் போது காற்றானது உள்ளிழுக்கப்பட்டு பிரீத்தர் வழியாக இங்க வந்து கன்சர்வேட்டர் டேங்கா நிற்கும். இதுக்கு பேர் தான் பிரீத்திங் சொல்லிட்டு பார்த்தோம். இந்த பிரீத்திங் நடைபெறுவதற்கு காரணமான பிரீத்தர் என்பது ஒரு கண்ணாடி ஜாடி. இந்த கண்ணாடி ஜாடி முழுவதும் சிலிக்கா ஜெல்லால் நிரப்பப்பட்டிருக்கும். சிலிக்கா ஜெல் என்பது கூழாங்கல் மாதிரி. அது எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னா, காற்றானது உள்ளிழுக்கப்படும் போது காற்றில் உள்ள ஈரத்தன்மையை அது உறிந்து கொள்ளும். அப்ப காற்றில் உள்ள ஈரத்தன்மையை அது எடுத்துக்கொண்டு ட்ரை ஏர் தான் வந்து என்ன பண்ணும், டிரான்ஸ்பார்மருக்கு உள்ள வந்து கன்சர்வேட்டர் டேங்குக்கு வந்து அது செலுத்தும். இதுதான் பிரீத்தரோட வேலை. இந்த பிரீத்தருக்குள்ள இருக்கக்கூடிய சிலிக்கா ஜெல்லானது சுத்தமாக இருக்கும்போது ப்ளூயிஷ் கலர்ல இருக்கும். அது ஈரத்தன்மை உறிஞ்ச அதனுடைய நிறமானது பிங்க் கலர்ல மாறும். ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சிலிக்கா ஜெல்லை வெளியில எடுத்து கழுவி காய வைக்கும் போது மறுபடியும் ப்ளூ கலரா மாறி சுத்தமா மாறும். மறுபடியும் நம்ம அதை என்ன பண்ணலாம், தொடர்ந்து ரீயூஸ் பண்ணலாம். சோ இதுதான் பிரீத்தரோட வேலை. இப்ப நம்ம பார்க்க போறது பக்கால்ஸ் ரிலே. பக்கால்ஸ் ரிலே என்பது ஒரு கேஸ் ஆபரேட்டட் ரிலே ஆகும். அதனுடைய அமைப்பு முறையானது படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்க, பக்கால்ஸ் ரிலே என்பது ஒரு சேம்பர் மாதிரி, ஒரு ஃபுல்லி என்க்ளோஸ்ட் சேம்பர். இதான் பைப் இன்லெட், இது ஆயில் அவுட்லெட் பைப். இப்ப பாருங்க, இது மேல ஒரு வால்வ் இருக்குது, கீழே ஒரு வால்வ் இருக்குது. தட் இஸ் ஃபார் ட்ரைனிங் அண்ட் ஃபில்லிங் பர்பஸ். இப்போ இந்த பக்கால்ஸ் ரிலே ஃபுல்லா வந்து ஆயில் இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிற ஆயில் வந்து இந்த பக்கால்ஸ் ரிலே வந்து இங்க நிற்கும். சோ அப்ப இந்த ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளோட்ஸ் இருக்கும், மெட்டல் ஃப்ளோட்ஸ். ஏங்கிற ஃப்ளோட்டும் பிங்கிற ஃப்ளோட்டும் வந்து மிதந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு ஃப்ளோட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு சுவிட்சுகளானது, மெர்க்குரி சுவிட்சுகளானது பொருத்தப்பட்டிருக்கும். இதுல இந்த சுவிட்ச் ஆனது வந்து அலாரம் சர்க்கியூட்டிக்கும், இந்த சுவிட்ச் ஆனது ட்ரிப் சர்க்கியூட்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வகையில அமைக்கப்பட்டிருக்கும். இப்ப நார்மலா டிரான்ஸ்பார்மர் ஒர்க் பண்ணும்போது பக்கால்ஸ் ரிலே வந்து எந்த விதமான வேலையும் செய்யாது, அது நார்மலா தான் இருக்கும். டிரான்ஸ்பார்மர்ல ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் அல்லது ஃபால்ட்டி சர்க்கியூட் ஏற்பட்டு அதிக அளவுல வெப்பம் உருவாகும் போது அதிக அளவுல கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். சோ ஒவ்வொரு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த கேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அக்யூமுலேட் ஆகும். சோ அப்படி அக்யூமுலேட் ஆகும்போது இந்த ஃப்ளோட் ஏவை வந்து அது கீழ் நோக்கி அழுத்தும். அப்படி அழுத்தும் போது இந்த ரெண்டு சுவிட்ச் க்ளோஸ் ஆகும். இந்த மெர்க்குரி சுவிட்ச் க்ளோஸ் ஆகி இந்த கான்டாக்ட் ரெண்டும் க்ளோஸ் ஆச்சுனாக்கா அலாரம் சர்க்கியூட் அடிக்கும். அப்ப அலாரம் அடிக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், உஷாராயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டிரான்ஸ்பார்மர் லோட வந்து நம்ம என்ன பண்ணலாம், குறைக்கலாம் அல்லது என்ன ஃபால்ட் போயிட்டு பார்க்கலாம். ஒருவேளை மீறிய மின்னோட்டம் மிகப்பெரிய பழுது ஏற்படும் போது கேஸோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப கேஸோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ரெண்டு ஃப்ளோட்டுமே வந்து என்ன பண்ணும், அந்த கேஸ் ஆனது அழுத்தும். அப்ப ரெண்டு ஃப்ளோட்டுமே வந்து என்ன ஆகும், ரெண்டு சுவிட்சுமே க்ளோஸ் பண்ணி அலாரமும் அடிக்கும். அதே நேரத்துல வந்து டிரான்ஸ்பார்மர் வந்து சப்ளைல வந்து என்ன பண்ணிக்கும், துண்டிக்க செய்யும். சோ அதுக்கு பதிலாக ட்ரிப் சர்க்கியூட். சோ இவ்வாறு பக்கால்ஸ் ரிலேவும் வந்து என்ன பண்ணுது, டிரான்ஸ்பார்மரோட ஃபங்க்ஷனிங் வந்து என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. சோ பக்கால்ஸ் ரிலே என்பது ஒரு ப்ரொடெக்டிவ் டிவைஸ், கன்சர்வேட்டர் டேங்க் என்பது ஒரு ப்ரொடெக்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், எக்ஸ்ப்ளோஷன் வெண்ட் என்பது ஒரு ப்ரொடெக்ஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ். So these are all the accessories and protective devices which are existing in the three-phase distribution transformer. That's all in this video. Thank you.